விஜய் அவர்கள் வந்து ஆஹ் அவர் பதவியேற்ற பின்பு நடந்த நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல்ல நிகழாத ஒன்று அப்படின்னு எல்லாராலையும் பாராட்டப்பெற்றது. அதற்கு இப்போ ஃபர்ஸ்ட் 2 தினங்கள் மாதிரியே 3வது நாளுமே விஜய் அவர்கள் எது மாதிரியான விஷயங்களை செஞ்சாரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை சந்திச்சது மாதிரியே அடுத்த நாளுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை சந்திச்சாங்க, காங்கிரஸ் உடைய தலைவர்களை சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் சி வி சண்முகம் மற்றும் வேலுமணி குரூப்ஸ் அவங்கள சந்திச்சாங்க. ஏன் இதுல முக்கியமா பார்க்கப்பட்டது என்ன விஷயம்னா, ஓகே இவங்க எல்லாரையும் சந்திச்சது எல்லாமே ஒரு அவர் வந்து அவங்க தலைவர்கள் அந்த கட்சியில் உள்ள தலைவர்களை சந்திச்சாங்க, ஓகே. ஏன்னா சி வி சண்முகம் அண்ட் வேலுமணியை மட்டும் ஏன் விஜய் அவர்கள் சந்திக்கணும், எடப்பாடி அவர்களை சந்திக்காம அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து எழ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் விஜய் தரப்புல இருந்து. ஒண்ணு, அவங்க வந்து எடப்பாடி அவர்களை மரியாதை நிமித்தமா சந்திச்சாலும் விஜய் அவர்களுக்கு அவர் சந்திக்க விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா அவர் எடப்பாடி தொகுதியில தாவேகா வேட்பாளர்ல ஆளே அட்ரஸே காணும். அப்போ அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு விஜய் அவர்கள் யோசிக்கலாம். மத்த எந்த கட்சியுமே அது மாதிரி விஷயங்களை பண்ணலங்கிறத விட யாருமே போல அப்ப அங்க மட்டும் நடந்திருக்கு. ஓகே, இன்னொன்னு விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜய் அவர்களை ஆட்சி கட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நினைச்சாங்க. அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். இது மட்டும் காரணம் இல்லாம இருக்காது. ஒரு அரசியல், வேற ஒரு அரசியல் கூட அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. என்ன அரசியல்னா, சி வி சண்முகம் அண்ட் வந்து வேலுமணி குரூப்ஸ் வந்து என்னன்னா, விஜய் அவர்களுக்கு 29 எம்எல்ஏ கூட ஆதரவு கொடுக்குற மாதிரியான நிலைப்பாடை எடுத்திருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த இடையூறு கொடுத்துடக்கூடாது நம்ம எடப்பாடி அவர்களை சந்திச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் ரீதியா ஒரு செயல்பாடா கூட இருக்கலாம். அவர் செஞ்சது எல்லாமே ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பர்சனல் விஷயங்கள் எதுவும் இல்லை. அவர் வைகோ அவர்களை சந்திச்சதும் சீமான் அவர்கள் சந்திச்சதும் இது ஒரு நல்ல இமேஜை விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதுவும் ஒரு காரணம். இல்ல என்ன எல்லாரும் பேசுனீங்க, நான் உங்களை எல்லாரும் சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இப்ப இதை நம்ம தொடர்ந்து இப்ப அடுத்து அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் சட்டப்பேரவையில். இப்போ மெஜாரிட்டி நிரூபிக்கணும்னா எல்லா கட்சிகளோட ஆதரவு தேவை. ஆல்ரெடி 120 எம்எல்ஏக்களோட மெஜாரிட்டியில இருக்காரு. பிளஸ் அவர் வந்து இந்த திருச்சி கிழக்குல உள்ளது கவுண்ட்ல வராது. இப்ப சபாநாயகரா ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஆயிருக்காங்க, அதனால அதுவுமே கவுண்ட்ல வராது. அப்ப ஆக்சுவலா வெறு கணக்குல 106 பிளஸ் கம்யூனிஸ்ட் வந்து இடதுசாரிகள் வந்து 4 இருக்காங்க உங்களுக்கு, பிளஸ் காங்கிரஸ் 5, விடுதலை சிறுத்தைகள் 2, ஐயுஎம்எல் 2. இவங்க இது வந்து ஓகேனால மெஜாரிட்டி வந்துருச்சு. பிளஸ் இவங்க விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது லாஸ்ட் வரையும். ஏன்னா அவங்க எப்ப வேணாலும் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி ஆகணும், பயந்து இந்த கட்சியை நடத்த முடியும், எப்ப வேணா வெளியே போவாங்க அப்படின்னு. அதுக்காக சேஃப்டி மெஷரா தான் அவர் வந்து அதிமுக ஆதரவை ஏத்துக்கிறாருன்னு நம்ம நம்பலாம். அதிமுக என்ன சொல்லிட்டு வராங்க, நாங்க எந்த கூட்டணியும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த முன்மொழிகிறாங்க. அது ஏன் விஜய்க்கு கொடுக்குற மெசேஜ் கூட நம்ம எடுத்துக்கலாம். நாங்க எந்த பாஜக கூட்டணியில் உள்ளவங்களை விஜய் அவர்கள் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாங்க எந்த கூட்டணியும் இல்லை, நாங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வேலுமணி அவர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அமமுகல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அமமுகல இருந்து வந்து கையெழுத்து போட்டு ஆதரவு கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தினகரன் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் காமராஜ் அவர்களை கூட்டு வச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஃபேக்கா ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அவங்க கையெழுத்தை போட்டு கால்வெண்டர் கொடுத்துருக்காங்க. இது நாங்க பண்ணவே இல்லை, 5 நாளா காமராஜ் அவர்கள் காணும், அது மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை ஏற்படுத்தினார். அது ஆனா இந்த கட்டுக்கதை எங்கேயுமே எடுப்படல. அவர் சொல்றது ஃபுல்லா ஃப்ராடுன்னு தெரிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அவர் கையெழுத்து போற மாதிரி வீடியோ வெளியிட்டாங்க. தாவேக்காக கொஞ்சம் விவரமாவே இருந்திருக்காங்க. வீடியோ வெளியிட்டு அது வந்து அவர் தான் கையெழுத்து போட்டாரு, பர்மிஷன் தான் போட்டாரு. காமராஜ் அவர்கள் சொன்னாங்க தினகரன் ஒப்புதலோட தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி காமராஜ் அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னாரு. இப்போ அது வந்து அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் தான் விஜய் அவர்கள் சிஎம்மா பதவியேற்றாங்க. இப்போ நேற்று சட்டசபையில என்ன பண்ணிட்டாங்க, காமராஜ் அவர்கள் வந்து விஜயை புகழ்ந்து பேசி அவர் ஆதரவு கொடுக்குறோங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு. இதற்கு அமமுக வந்து என்ன பண்ணிருக்காங்க, தினகரன் அவர்கள் வந்து அந்த காமராஜ் அவர்களை அந்த கட்சியில இருந்து நீக்கம் செஞ்சிருக்காரு. அவர் கட்சியில இருந்து நீக்கம் செஞ்சதுனால அவர் எம்எல்ஏ வேட்பாளர் அப்படிங்கிறது அங்கீகாரங்கிறது போயிடாது. அவர் இப்ப தன்னிச்சையா செயல்படலாம் கட்சியில நீக்கினதுனால. இப்ப அவர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கண்டிப்பா கொடுப்பாரு. இப்போ திருச்சி கிழக்கு தாவேகா காமராஜ் அவர்களுடைய ஆதரவு அது கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆயிடும். பிளஸ் அதிமுக கூட்டணி, அதிமுக உள்ள சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்கள் எல்லாருமே வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா மெஜாரிட்டியாவே அவர் வந்து அந்த மெஜாரிட்டி காமிக்கிறதுல வின் பண்ணிடுவார். இப்போ அந்த நிலைப்பாடை சுத்தி தான் விஜய் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இப்போ இதுல விஜய்க்கு எல்லாமே பலம் தானா, இல்ல அவருக்கு எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னா சப்போஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் எந்நேரம் குறை சொல்ற சில பேர் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா, சி வி சண்முகம் அண்ட் வந்து வேலுமணி குரூப் வந்து வேலுமணி அவர்கள் வந்து பாஜகவோட ரொம்ப இணக்கமா இருந்தாரு ஏடிஎம்கே இருக்கும்போது. அப்போ பாஜக சொல்லிதான் இதெல்லாம் வேலுமணி அவர்கள் வந்து பண்றாங்க. ஏடிஎம்கே கட்சியை பலவீனப்படுத்தினது ஒண்ணு. 2வது அங்க போயிட்டு விஜய் அவர்களுடைய கட்சியை பலவீனப்படுத்தலாம்
அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தாவேக்கா எதிர்ப்பு தரப்புல உள்ளவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஆதரவுன்னு சொல்லி உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா இது மாதிரியான பேச்சு வந்து நிறைய இணைப்பு அடிப்படைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுக்கு எந்த காரணத்திலையுமே விஜய் அவர்கள் இது மாதிரி விஷயம் வரவே கூடாதுன்னா அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காரு. அதனால கூட தான் அவர் ஏடிஎம் சைடு அவர் சப்போர்ட்டை கேட்கல. டிஎம்கே சைடு உள்ள இடதுசாரிகள் மதசார்பற்ற கூட்டணிகிட்ட மட்டும் அவர் சப்போர்ட் கேட்டது. இது காரணமும் அதுதான். மற்ற யார்கிட்டயுமே அவர் போகல. ஏன் அப்புறம் அமமுக மட்டும் போனாங்க? அவரும் பிஜேபி கிட்ட அவங்க போகல. இவங்க இண்டிவிஜுவலா கன்வர்சேஷன் நடந்திருக்கு. பட் அது வந்து டிடி தினகரன் ஒப்புதலும் கொடுத்திருக்காங்க. இப்போ இது மூலயமா வந்து அவங்க சேர்ந்திருக்காது. அவருடைய விருப்பமா கூட இருக்கலாம். ஆனா லாஸ்ட் வந்து ஏதோ சின்ன சின்ன குளறுபடி ஆயிருக்கு. ஆனா அது அவருடைய விருப்பமா இருந்திருக்கலாம். அதுதான் அவர் சட்டப்பேரவையிலும் அதை காமிச்சார். இப்போ தாவேக்கா வந்து மெஜாரிட்டியை காண்பிக்க வேண்டியது அவருடைய சுச்சுவேஷன்ல வந்திருக்கு. மெஜாரிட்டியை எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு ஆதரவு வரப்போறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இதுலதான் முக்கியமான அம்சமே இருக்கு. யார் யாரு என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க, எந்தெந்த விஷயத்துல அவங்க தெளிவா இருக்காங்க, அவங்களோட உண்மையான விஷயங்கள் வந்து இப்ப வெளியில வந்துடும். சில விஷயங்கள் மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அது இப்ப வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாவேக்காவுக்கு யார் ஆதரவு கொடுக்குறா, டிஎம்கேக்கு யார் ஆதரவு கொடுக்குறா, இல்ல ரெண்டு கட்சியுமே வராம போக ஆப்ஷன் ஆக போறாங்களா சட்டப்பேரவையில அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்புறம் நிறைய இதுவரை தமிழக அரசின் நிகழாத நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 5 வருஷமும் அது மாதிரி நிகழ்வு தான் நடக்கும்னு பார்க்கணும். கண்டிப்பா இது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். எல்லா இளைஞர்களாலையும் கவனிக்கக்கூடிய ஒரு அரசியலை கவனிக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான இடத்துக்கு தமிழக அரசியல் நகர்ந்திருக்கு. இது வரவேற்கக்கூடியது.